இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன். இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? நீங்கள் படிக்கும்போது வந்துருச்சா? படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து இந்த ராக்கெட்ரிங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த ராக்கெட்ரி நம்ம பண்ணுவோம்னோ நம்ம முன்னேறும் அதெல்லாம் அதை பற்றின ஒரு ஐடியா கிடையாது. எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ யூஎஸ்ஏக்கு அப்ளை பண்ணேன். பிரின்ஸ்டன்லேயும் அப்ளை பண்ணேன், கால்டெக்லேயும் அப்ளை பண்ணேன். ரெண்டுலேயுமே அட்மிஷன் கிடச்சிது. வந்துருச்சு. போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். 6 days ஆர் நம்பர். டாக்டர் சொல்லிட்டாரு, எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது, நீ போன உடனே கூட அவள் செத்து போயிடலாம் அப்படின்னாரு. நான் பயந்து போய் உட்காந்துட்டேன். அந்த வருஷம் கட் பண்ணேன். அதுக்கு அடுத்த வருஷமும் கட் பண்ணேன். அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்கு அப்படி இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க 2-3 வருஷத்துக்கு பிறகு. நானும் அதுக்கடுத்து ஐஎஸ்ஆர்ல ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போதே நான் வந்து ஆடிட்டோரியல் கான்டெஸ்ட்டில் கலந்துருக்கேன். 63-64 காலகட்டத்தில் அண்ணா வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கார். அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் அண்ணாவை பார்க்குறது அங்கே வச்சு தான் பார்க்குறேன். அண்ணா பார்த்தது அப்போ? ஆமாம், அப்போ தான் பார்க்குறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீங்களே போனீங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஆக்சுவலாக பயந்து போயிட்டோம். மதுக்கரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது, கோயம்புத்தூர் மதுக்கரை. நாங்கள் தொடங்கினது வந்து மதுரையில். கோயம்புத்தூர் இது பண்ணி அது கையை மீறி போயிடுச்சு. நாங்கள் எதுலையுமே வன்முறையில் ஈடுபடுறோம்னு நாங்கள் அதுக்கு போகவே இல்லை. ஆர்மி வச்சு அவன் வந்து இவ்வளோ மாதிரி ஒரு சாதாரண துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாட்டான். அதில் எத்தனை பேர் இறந்தாங்க? ஆமாம், 300 பேருக்கு மேலே இருக்கும். ஆனால் வெளியில் சொன்னது வந்து 10 பேர், 22 பேர் சொன்னாங்க. இந்த மொழி வந்து நம்ம ரத்தத்தில் ஊர்னது. இருக்கக்கூடிய தலைவர்களையே அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான். அண்ணா மீது வந்து உங்களை எப்படி பற்று வந்தது? ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய பேச்சு திறன். நாகர்கோவிலில் வந்து திமுக மகாநாடு நடக்கு. மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும். அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம். அது ஒரு மெஸ்மரைசிங் டாக். அப்படியே அந்த கூட்டம் அப்படியே நிற்கும். அவருடைய வார்த்தைகள்லாம் எண்ணப்பட்ட வார்த்தைகள். மிஸ்டர் அண்ணாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பருங்கிற போது, பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் மெம்பர் இம்மீடியட். அதாவது அதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது கூட கிடையாது. ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்க, அவருடைய பேச்சுமே வந்து அதுக்கு இதை எமோஷன் இருக்கும். ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காம முடிச்சிருவான். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்கல்ல, பரிமேலழகர் எழுதியிருக்காரு. அப்போ குறள் இவர் எழுதியிருக்கிறதுல தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவாள் பெய்யனை பெய்யும் மழை. அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து யாருமே சொல்லலை. அண்ணா கிட்ட நேரடியாக நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். என்ன எந்த விஷயம் பேசியிருக்கீங்க? என்ன சொல்ல ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 2-3 ஞாபகம் இருக்குது. எனக்கு அவருக்கு கனெக்ஷன் ஒன்றே ஒன்று தான். எனக்கும் தமிழ் பிடிக்கும், அவருக்கும் தமிழ் பிடிக்கும். அப்போ ஆக்சுவலாகவே அந்த சமயத்தில் வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள்லாம் முதல்ல நாட்டுக்கு பண்ணிக்க போங்க, இங்கே வராதிங்க. ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுகன்னு ஒரு மன்றம் வச்சுருந்தேன். அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன். அப்போ வீட்டுக்கு போகிறேன். அவர் உடம்பு சரியில்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. இது எப்படி அண்ணா மெசேஜ் போய் எதுக்கு வரலாம் வருஷம் அப்படின்ட்டாரு. அவருடைய காரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இன்னும் அந்த கார் நம்பரோட ஞாபகம் இருக்குது, 7007. அந்த கார் நம்பர் மஞ்சள் காரு. அந்த டிரைவர் பேர் சண்முகம். அந்த கார் வருது எனக்கு. இவ்வளோ ஞாபகம் எப்படி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு அதிசயமாக இருக்குது. எதுக்கு வந்தேன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் ஒரு மன்றம் வச்சுருக்கோம், மணி விழா நடத்த போகிறோம், நீங்கள் வரணும் அவசியம். சரி, அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் பேர் சொல்கிறேங்க. என்ன அப்பா மாதிரி இப்படியாவது முடிக்கிறாங்க. இன்னொரு இது கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். மகேந்திரகிரி ப்ராஜெக்ட் எங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து நான் வந்து அதனுடைய சர்ச் கமிட்டி. எங்களுடைய திரவ எரிபொருள் திட்டம் வந்து அங்கே தான் இருக்குது, மகேந்திரகிரி. பொதிகை மலைன்னு சொல்லக்கூடியது அதுதான். அதுக்கு பேக்கில் இருக்கக்கூடியது பேர் மகேந்திரகிரி. இந்த வந்து பொதிகைன்னு வைக்காமல் மகேந்திரகிரி பேரை தப்பாக வச்சுட்டோம். நான் வந்து கிட்டத்தட்ட 27 தடவை அந்த மலைக்கு மேலே ஏறி இருப்பேன். இன்றைக்கி உள்ள மலை இல்லை, இன்றைக்கி உள்ள மலையில் ரோடு கீடு எல்லாம் இருக்குது. அன்றைக்கி காடு நாகப்பாம்பும் அது அந்த மாதிரி மலையில் ஏறி போயிருக்கோம். கீழடி பொருணையெல்லாம் பார்த்துருக்கீங்க? கீழடி ஆராய்ச்சி தான் சார். கீழடியை பற்றி எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்குது. கீழடி பற்றி இல்லை, பொருணையை பற்றி ஒரு கருத்து இருக்குது. அது வந்து ஒன்றிய அரசு கோஆப்ரேட் பண்ணால் நல்லா வரும். உண்மையாக தான் நிற்கும். நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல இதனுடைய சான்றுகள் இருக்குது. பூம்புகார் நம்ம வந்து கடல் ஆராய்ச்சி காவிரி பண்ணோம். அது கலைஞர் இருக்கும்போது பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஏன் உண்மை பண்ணலைன்னு எனக்கு தெரியல. இப்போ அது கவர்மெண்ட் மாறுறதுனால அப்படியே விட்டாங்க. அதை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து காலை உணவு நீங்கள் கொடுக்குறீங்களா? இது ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் சஜஷன். இப்போ என்ன அடிப்படை தேவை நமக்கு? மக்களை வந்து ஓரளவுக்கு அறிவு கொண்டு வரணும், எஜுகேஷன் கொண்டு வரணும். இப்படி காமராஜுக்கு வந்து மதிய உணவு திட்டம் பேர் கொடுத்ததோ கரெக்ட். அது மாதிரி திராவிட மாடல் அரசு வந்து காலை உணவு திட்டம் வந்து கரெக்ட் பேர் தேடி கொடுத்துருக்கு. ஆமாம். விண்வெளி தழும்புகள்
எனக்கு ஏற்பட்ட துன்பம் வாழ்க்கை சரித்திரம் கூட தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது, உண்மையிலேயே தமிழ் எழுதுன மாதிரி இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், டெஃபினட்டாக கையெழுத்து தமிழ்லேயே போட்டு அனுப்பி. நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. இது வந்து என்னோடது உங்கள் ஃபோட்டோகிராஃபி தீப்பரவாட்டம் தோட்டாதாரணி தெரியுது. அவர் தான் இது பண்ணார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.